உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். தாயக உறவுகளுக்கு உதவும் பணியில் தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் ஈடுபட்டுள்ளது. தாயக உறவுகள் மழை வெள்ளத்தால் துயருறும் இவ்வேளையில் அவர்களுக்கு உதவும் பணியை பிரான்ஸ் நாட்டை தளமாக கொண்டிருக்கும் தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பிரான்ஸ் வர்த்தகர்களிடமும் பொதுமக்களிடமும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளது. இதில் பங்களிப்பு செய்ய விரும்புவோர் 0033 7 58 22 24 28 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்கப்படுகின்றீர்கள். தாயக மக்களின் கண்ணீர் துடைப்பதில் புலம்பெயர் வாழ் உறவுகள் எப்பொழுதும் தங்கள் பங்களிப்பை வழங்கி வருகின்றார்கள். எனவே நீங்கள் நேரடியாகவும் உதவிகளை வழங்கி வருபவர்களாக இருக்கலாம். அவை உறவுகளை சென்றடைகின்ற பொழுது அவர்களுடைய உடனடி தேவைகள் நிறைவு செய்ய வழி ஏற்படும். பிரான்ஸ் வர்த்தகர்களை ஒருங்கிணைத்து இந்த உதவி புரியும் பணியை தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் முன்னெடுத்துள்ளது. நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்கப்படுகின்றீர்கள். பாரிஸில் கேத்தட்ரல் நோத்ரடாம் து பாரி மீண்டும் திறக்கப்படுகிறது. இது நம்பிக்கையின் அதிர்ச்சியை குறிக்கும் என்று எமனுவேல் மேக்ரோ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கேத்தட்ரல் நோத்ரடாம் து பாரி டிசம்பர் 7 அன்று திட்டமிடப்பட்ட மறு திறப்பு விழாவுக்கு முன்னதாக தீப்பிடித்து 5 ஆண்டுகளுக்கு பின்னர் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டடத்தை முதல் முறையாக நிர்வாகம் வெளிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பான நிழல் படங்கள் வெளியாகி இருக்கின்றன. மறு திறப்பு விழா நடைபெறுவதற்கு முன்னர் குடியரசுத் தலைவர் பிரிஜித் மேக்ரோ சகிதம் விஜயம் செய்துள்ளார். 2019 ஏப்ரல் 15 அன்று தீயில் கருகிய கேத்தட்ரல் நோத்ரடாம் து பாரி மறு சீரமைக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை அன்று குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அவரது துணைவியார் சகிதம் கேத்தட்ரல் நோத்ரடாம் து பாரி மீள் கட்டுமான பணிகளை நேரடியாக பார்வையிட்டுள்ளார். கேத்தட்ரலின் புனரமைப்பு பணியில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் முன்னிலையில் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ உரையாற்றியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக பணியில் ஈடுபட்ட 250 நிறுவனங்களின் பணியாளர்களுக்கு மேக்ரோ வாழ்த்துக்கள் கூறி நன்றி தெரிவித்துள்ளார். இதேவேளை உலகம் முழுவதும் தெரிவிக்கப்பட்ட ஒற்றுமையின் மகத்தான வெளிப்பாட்டையும் மேக்ரோ நினைவு கூர்ந்தார். நூற்றுக்கணக்கான புரவலர்களுக்கும் மேக்ரோ நன்றி தெரிவித்திருக்கின்றார். டிசம்பர் 7 நடைபெறும் கேத்தட்ரல் நோத்ரடாம் து பாரி மீள் திறப்பு விழாவில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ நேரடியாக கலந்து கொண்டு உரை நிகழ்த்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பெல்.
அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10 லா ஷப்பல். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லா ஷப்பல். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்ஸ் மக்கள் கத்தீட்ரல் நோத்தர்டாம் து பரியை பார்வையிட ஆவலாக இருக்கின்றார்கள். கத்தீட்ரல் நோத்தர்டாம் து பரி மீண்டும் திறக்கப்பட்ட பின்னர் அதனை பார்வையிட பிரெஞ்சு மக்களில் 50% திட்டமிட்டிருப்பதாக புள்ளி விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. நோத்தர்டாம் து பரி 2019 தீயால் சேதமடைந்ததை தொடர்ந்து 5 வருட கால பிரமாண்டமான புனரமைப்புக்கு பின்னர் டிசம்பர் 7ஆம் தேதி திறக்கப்படுகிறது. அது பொதுமக்களுக்காக 8ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் பிரான்ஸ் நாட்டில் உள்ள மக்களில் 50% நோத்தர்டாம் து பரிசை பார்க்க ஆவலாக உள்ளனர். புகழ்பெற்ற பரிசியன் கட்டிடம் 2019 ஏப்ரல் 15 அன்று ஒரு கொடிய தீயில் நாசமானது. 5 ஆண்டுகளுக்கு பின்னர் மீட்டெடுக்கப்பட்ட கத்தீட்ரல் கதவுகள் டிசம்பர் 8ஆம் தேதி பொதுமக்களுக்கு மீண்டும் திறக்கப்பட உள்ளது. பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியருக்கு மரீன் லு பென் திங்கட்கிழமை வரை அவகாசம் வழங்கியுள்ளார். வரவுசெலவு திட்டத்தில் கைவிடப்பட வேண்டும் என்று ரசம்பளுமோ நேஷனல் கோரும் 4 விடயங்களை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதனை மிஷேல் பேர்னியே மேற்கொண்டால் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பில் மரீன் லு பென் பரிசீலனை செய்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரசம்பளுமோ நேஷனல் கோருகின்ற 4 விடயங்களில் 2ஐ திரும்பப் பெறுவதற்கு பிரதமர் மிஷேல் பேர்னியர் தரப்பில் சாதகமான சமிஞ்ஞை வெளியிடப்பட்டுள்ளது. இது போதாது என்று தீவிர வலதுசாரி தலைவர் மரீன் லு பென் கருதுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 64 வயதில் ஓய்வு பெறுவதை ரத்து செய்வதற்காக முன்மொழியப்பட்ட சட்டத்தை லா பிரான்ஸ் இன்சூமிஸ் குழுவின் நாடாளுமன்ற கட்டமைப்புக்குள் தேசிய சட்டமன்றம் ஆய்வு செய்து வருகின்றது. மரீன் லு பென் பிரதமர் மிஷேல் பேர்னியருக்கு திங்கட்கிழமை வரை அவகாசம் வழங்கியிருக்கிறார். டிசம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வரவு செலவு திட்டம் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு கொண்டுவரப்படுகின்றது. இது விவாதத்திற்கு உட்படுத்தப்படாமல் அரசியல் அமைப்பின் 49.3 பயன்படுத்தி இந்த வரவு செலவு திட்டமானது நிறைவேற்றப்படுவதே அரசாங்கத்தின் திட்டமாக இதுவரை உள்ளது. அவ்வாறு இது நடைபெறும் பட்சத்தில் எதிர்க்கட்சிகள் குழப்பமடைந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அரசாங்கத்தின் மீது கொண்டுவர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் லா ஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனியஸ் விடி சூப்பர் ஸ்டோர் வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் விடி கேஷ் அண்ட் கேரி லா ஷப்பல் விடி சூப்பர் ஸ்டோர் காஸ்லே கோனியஸ்.
கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு லாஷப்பல் MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்குவோர் அதிர்ஷ்ட குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தங்க நகை வழங்கி மகிழ்ச்சிப்படுத்தப்பட உள்ளனர். MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றன. MP ராஜா ஜுவல்லரி, இலக்கம் 4, ரூ பெடோனே, பாரிஸ் 10, லாஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் நாட்டில் வரும் நாட்களில் மிஷேல் பேர்னியே பிரதமராக இருப்பாரா என்ற கேள்வி இப்பொழுது பலமாக எழுந்துள்ளது. மிஷேல் பேர்னியருக்கு திங்கட்கிழமை வரை ரசம்பிளமோ நேஷனல் மரீன் லூபென்னினால் விடுக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கையின் மூலம் மெத்திங்னோ குடியிருப்பாளர் மீது அழுத்தம் மிக அதிகரித்து வருகின்றது. பிரான்சில் 3 முறை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தனது எண்ணங்களை பின்பற்றி அரசாங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தூண்டுவார் என்று பல அமைச்சர்கள் நம்பவில்லை என்ற கருத்தும் இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. என்ன நடக்கிறது என்பதற்கு மரீன் லூபென் பொறுப்பேற்க வேண்டும். சட்டமன்ற தேர்தலை விட குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு செல்வதில் அவருக்கு அதிக ஆர்வம் இருக்கின்றது என்று ஓர் அமைச்சர் கருத்து வெளியிட்டிருக்கிறார். இருப்பினும் கூட குடியரசுத் தலைவர் ராஜினாமா செய்யப்போவதில்லை. எனவே நம்பிக்கையில்லா தீர்மானம் அவரது உடனடி ஆர்வத்தில் இல்லை என்றும் கருத்து இப்பொழுது வெளியாகியுள்ளது. கிளர்ச்சியாளர்களுடனும் இடதுசாரிகளுடனும் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிப்பது குறைந்தபட்சம் இந்த பாதையை உடைத்து பிரான்சை ஒரு நிதி முட்டுக்கட்டைக்குள் அனுப்பும் அபாயத்தை எடுத்துக்கொள்கிறது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை அவர் கருத்தில் கொள்வாரா அல்லது அவர் பொத்தானை அழுத்தினால் அது அவருக்கு மிகவும் சிக்கலானதாக இருக்கும். என்ன நடக்கிறது என்பதற்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்று அரசாங்க உறுப்பினர் ஒருவர் அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார். பாரிஸ் நகரசபை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. இதில் இடதுசாரிகள் சந்தித்துள்ளனர். இதேவேளை கப்ரியேல் அத்தாலை விட ரஷிதா டாத்தி முன்னிலையில் உள்ளார். பாரிஸ் நகரசபை தேர்தல் நடைபெற இன்னும் 16 மாதங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் பாரிஸ் நகரசபையின் முதல்வராக 2 தடவைகள் பதவி வகித்த ஆன் இடல்கோ 3வது தடவையாக தான் பாரிஸ் நகர முதல்வர் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்பதை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். பாரிஸ் நகரசபை முதல்வர் பதவிக்காக போட்டியிட முன் வருகின்றவர்கள் தொடர்பான கருத்து கணிப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. லுஃபிகாரோ, சுட் ராதியோ என்பவற்றுக்காக இஃபோப் நடத்திய இந்த ஆய்வில் பாரிஸ் 7 முதல்வர், முன்னாள் பிரதமர் ஆகியோர் முதல் சுற்றில் முன்னேறுவார்கள் என்ற கருத்து வெளியாகியிருக்கின்றது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லாஷப்பல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லாஷப்பல். தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றது. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025ஆம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதிச் சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு
அவர்களுக்கு 2000 பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ்.